அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.53 எக்ஸர்சைஸ் நம்பர் 3. Past journal entries to incorporate the following at the time of preparing final accounts. ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் 2.5% ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் and a bad debts provision at 10% of debtors rupees 30,000. அடுத்தது closing stock was valued at rupees 43,000. Then wages owing rupees 2,500. Then insurance paid in advance rupees 1,500. அதுக்கடுத்தது included in debtors is rupees 1,000 owing by the proprietors. அடுத்தது plant which stood at rupees 75,000 in the books on the first day of the year was disposed of rupees 30,000 in part exchange for a new machine costing rupees 60,000. A net invoice of rupees 30,000 was passed through the purchases book. And the last one, private purchases amounting to rupees 15,000 had been included in the purchases book. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட்டு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸு. ஸோ டெட்டார்ஸோட வேல்யூ வந்து 30,000. அதில் 2.5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 750 வரும். அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதை மென்ஷன் பண்ணணும். அதனால் இதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% ஃபார் பேட் டெட்ஸ். ஸோ பேட் டெட்ஸ் ப்ரொவிஷனை அதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதே சேம் 30,000ல் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3,000 வரும். ஸோ அதையும் கிரெடிட் சைடில் 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ 3,000 ப்ளஸ் ஒரு 750, 3,750 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 3,750. Narration being provided 2.5% for discount on debtors and 10% for bad debts provision on debtors of rupees 30,000. அடுத்தது செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் வேல்யூட் அட் ருபீஸ் 43,000 டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்டாக்கோட வேல்யூவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 43,000 டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஸோ 43, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கிரெடிட் சைடில் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெரேஷனில் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு ஸ்டாக் வேல்யூ அட் ருபீஸ் 43,000 டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. அடுத்த என்ட்ரி வந்து பார்ப்போம். அதாவது வேஜஸ் ஓயிங் ருபீஸ் 2,500. ஸோ அப்போ இந்த வேஜஸ் ஓயிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஓயிங் அப்படின்னா கடன் அர்த்தம். அப்போ வேஜஸ் ஓயிங் அப்படின்னா அரியர் வேஜஸ், அப்போது பெண்டிங் வேஜஸ்னு அர்த்தம். அதை வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்ற நேமில் எடுத்துக்கலாம். அப்போது வேஜஸ் அக்கௌண்ட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ வேஜஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னும் போது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். அப்போ 2 அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட்டு 2,500 as per the question. அப்போ அது வேஜஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகுது. வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா 2,500. நெரேஷனில் பீயிங் ப்ரொவைடட் ஃபார் வேஜஸ் ஓயிங் ருபீஸ் 2,500. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அந்த வேல்யூலேருந்து குறையுது. அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் குறையுது அப்படின்னும் போது அதை வந்து பெய்ட் இன் அட்வான்ஸை வந்து ப்ரீபெய்டு அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். பெய்ட் இன் அட்வான்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரீபெய்டு. ஸோ அப்போது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1,500 கொஸ்டினில் இருக்கும். கிரெடிட் சைடில் அதை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிரெடிட் சைடில் 2 இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டு ஆர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர் 1,500. நெரேஷனில் பீயிங் அட்ஜஸ்டட் இன்சூரன்ஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் ருபீஸ் 1,500. அடுத்த என்ட்ரி வந்து பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1,000 ஓயிங் பை த ப்ரப்பரைட்டர்ஸ் இன்க்ளூடட் இன் டெட்டார்ஸ். அதாவது ஒரு 1,000 ருபீஸ் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்கிறாரு. அது வந்து பிஸ்னஸில் பேங்க்லேருந்து எடுக்காமல் ஸோ டைரெக்டாக வந்து டெட்டார்ஸோடைய, அதாவது யாரெல்லாம் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து காசை வந்து டைரெக்டாக வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த கலெக்ட் பண்ண காசை வந்து பிஸ்னஸில் போடாமல் அவருடைய பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அதை வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக அதை கன்சிடர் பண்ணி டெபிட் சைடில் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1,000. தென் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெட்டார்ஸோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம அதை கழிச்சு காமிக்கணும். அப்போ 2 டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் 1,000.
அப்போ நெரேஷனில் பீயிங் அட்ஜஸ்டட் ₹1000 owing by the proprietor included in debtors. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டுத்துக்கும் இருக்கும். அதனால இதில் வந்து F1 F2 அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ பிளான்ட் காஸ்டிங் ₹75,000 ஃபார் 30,000 இன் பார்ட் எக்ஸ்சேஞ்ச். பார்ட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சேல்ஸ். சோல்டுன்னு அர்த்தம், அதாவது சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது பிளான்ட்டோட வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து 75,000 பர்ச்சேஸ் வேல்யூ. ஆனால் அது சேல்ஸ் பண்ணது வந்து 30,000 சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணதை விட சேல்ஸ் பண்ணது வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து லாஸு. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டர் ஆக்சுவல் சேல்ஸ் மேடாக இருக்கிறதுனால கேஷ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டர் 30,000. தென் பிளான்ட்டோட ஒரிஜினல் வேல்யூ, அப்போ பிளான்ட்டோட வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் 75,000 மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ டிஃபரன்ஸ் பார்ப்போம். 75,000ல் 30,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 45,000 அப்படின்றது வந்து டெபிட் சைடில் வர வேண்டிய அமௌண்ட்டு. இது வந்து அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் வேல்யூட சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ லாஸ் ஆஃப் சேல்ஸ். அப்போ பிளான்ட் வந்து சேல்ஸ் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய லாஸ் வந்து 45,000. நெரேஷனில் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் பிளான்ட் காஸ்டிங் ₹75,000 ஃபார் 30,000 இன் பார்ட் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெஷினோட வேல்யூ அதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, நியூ மெஷின் காஸ்டிங் ₹60,000 வித் ₹30,000 பெய்டு இன் கேஷ் அண்ட் ₹30,000 பாஸ்டு த்ரூ த பர்ச்சேஸ் புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 60,000 வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறாங்க, அதில் ₹30,000 காசு கொடுத்துட்டாங்க. மிச்சம் ₹30,000 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார், மெஷின் வந்து உள்ளே வருது, ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸு. டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி 60,000 மென்ஷன் பண்ணிவிடுவோம். டு பேங்க் அக்கௌண்ட், ஸோ பேமெண்ட் ஆகிருக்கிறது வந்து த்ரூ த பேங்க் 30,000. அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 30,000க்கு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேஷாக கொடுக்காம நம்ம பர்ச்சேஸ் வேல்யூ, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் 30,000. நெரேஷனில் பீயிங் பர்ச்சேஸ்டு நியூ மெஷின் காஸ்டிங் ₹60,000 வித் ₹30,000 பெய்டு இன் கேஷ் அண்டு ₹30,000 பாஸ்டு த்ரூ பர்ச்சேஸ் புக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். This is the last entry. Private purchases of ₹15,000 included in purchases book. அதாவது இவர் வந்து குட்ஸை வந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ the proprietor drew the goods from the business அப்படின்னு அர்த்தம். அப்போது பர்சனல் பர்பஸ்க்காக எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து டிராயிங்ஸ் லாஸு, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 15,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் யூஸ்க்காக குட்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கழிச்சு காமிக்கணும். அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் 15,000. ஸோ நெரேஷனில் பீயிங் அட்ஜஸ்டட் ப்ரைவேட் பர்ச்சேசஸ் ஆஃப் ₹15,000 இன்க்ளூடட் இன் பர்ச்சேஸ் புக். அதாவது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஓனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு பொருட்களை, அது வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போடாமல் அந்த குட்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஓன் யூஸுக்காக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம்.